காவேரி, சாரதா 2 பேருமே சேர்ந்து விஜயோட வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வராங்க. எல்லாமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோடனே அப்படியே அவங்க சித்தப்பா பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. சாரதாவை தனியாக கூப்பிட்டு கேட்குறாரு, "இங்கே பாரும்மா, நீ எதுக்காக இங்கே வந்த? நல்லா தெரிஞ்சுக்கோ. விஜயை நல்லபடியாக காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும்தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி காவேரியும் விஜயும் நாங்கள் பிரித்தோம். நீ இப்போ மறுபடியும் வந்திருக்க, வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. அதை கேட்டோன்னே சாரதா சொல்கிறாங்க, "என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் பிரித்து வைக்கிறதே பாவம். அந்த தப்பை நீங்கள் பண்ணிட்டீங்க. மறுபடியும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சாரதா அவங்க சித்தப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் கேட்குறாரு. கேட்டோடனே அப்படியே கிட்ட வராரு, கோவமாக கத்துறாரு. "சித்தப்பா, நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா? நீங்கள் திருந்தவே மாட்டீங்களான்னு நான் கேட்குறேன். என் பொண்டாட்டி, என்னோட அத்தை, நீங்கள் பேசவே கூடாது. உங்களுக்கு பேச எந்த உரிமையும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் எனக்கு பண்ண நல்லதெல்லாம் போதும். இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே மாட்டேன். தயவு செய்து நீங்கள் பேசாதீங்க." என்னோட கோவத்துக்கு அப்படியே கத்திடுவேன். ஆனால் காவேரி இங்கே இருக்கிறான்னு நான் பார்க்குறேன். இல்லை, நான் என்ன திட்டுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்குள்ளே அப்படியே காவேரி வராங்க. "என்ன எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஒன்றும் இல்லடி, சும்மா தான் வீட்டை தான் சுற்றி பார்த்துட்ருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. விஜய் அப்படியே கோவமாக அவங்க சித்தப்பாவும் முறைக்கிறாரு. அப்படியே அங்கேருந்து எல்லாருமே வராங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னே, "சரிங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்புறம் அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. கிளம்புனோடனே அப்படியே கத்துறாரு விஜய், பயங்கரமாக கத்துறாரு. "இங்கே பாருங்க சித்தப்பா, எதுக்காக அப்படி பண்ணீங்க? எதுக்காக காவேரியோட அம்மாவை கூப்பிட்டு உங்கள் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்கீங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த கெடுதலும் இனிமேல் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா? அதை மீறி அவங்கக்கிட்ட அப்படி பேசுகிறீங்க நீங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாரு. என்னப்பா நடந்தது?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இவர் காவேரியோட அம்மா கிட்ட சொல்கிறாரு, "நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கலான்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் கேட்டுட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "எதுக்காக மாப்பிள்ளை இப்படி பண்ணுறீங்க? விஜய்க்கு தான் காவேரியை பிடிச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து வாழட்டும்னு விட்டுற வேண்டியது தானே. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. "இல்லை, விஜயோட உயிருக்கு ஆபத்து எல்லாமே நடந்ததில்ல. எதுக்காக காவேரியை மறுபடியும் சேர்த்து வைக்கணும்? எனக்கு அதான் நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்கிறாரு. "தயவு செய்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. விஜய்க்கு காவேரியோட இனிமேல் சேர்ந்து வாழட்டும். நீங்கள் எதுவுமே அதை தடுக்காதீங்க" அப்படின்னு தாத்தா அவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்கிறாரு. "ஏங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா அஜயோட அப்பாவை பயங்கரமாக அங்கே நின்று திட்டிகிட்ருக்காங்க.